ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு மது திலீப் சமையல். நீங்கள் பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து 1 கப் பட்டாணி, 2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, 3 வரமிளகா, 1 ஸ்பூன் மல்லித்தூள். இதெல்லாம் வந்து அரைச்சி பேஸ்ட் மாதிரி வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சிக்கோங்க. 20 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, ஒரு உருளைக்கிழங்கு இல்லை 2 உருளைக்கிழங்கு. குக்கரில் வந்து ஆயில் ஆட் பண்ணிட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கிங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கிங்க. அதே சேர்த்து தக்காளி வந்து அதே சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். இல்லைனா நீங்கள் வதக்கி கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் மஞ்சள் ஆட் பண்ணிட்டு பச்சை வாசனை பொறுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அதனால் நல்லா பிரியட்டும். அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி வந்து ஆட் பண்ணிக்கிங்க. அதோட சேர்த்து 2 உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டு குக்கரை வந்து மூடி போட்டுக்கலாம். குக்கரை மூடி போட்டதுக்கப்புறம் விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்தில் வந்து இறக்கிடலாம். இப்போ அவ்வளோதான், சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கண்டிப்பாக நீங்கள் சப்பாத்தி, பூரி, சாப்பாடு இதெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.